வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனுங்க. எப்போதும் சொல்கிறதாங்க, வார ராசி பலன் வந்து நம்ம பார்க்குறது வந்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சிறப்புங்க. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே, நம்ம வந்து விருச்சிக ராசிக்கான பலன் தான் பார்ப்போம். ஸோ அதை விட நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்கள் அப்போ பாருங்கள். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம். ஸோ அதுதான் லக்னம். ஸோ அது பாருங்கள். அதோட உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் கற்றுப்போமே, கற்றுக்கிட்டோம் தப்பு இல்லை. ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது ராசியாதி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9க்கு வராருங்க. ஸோ 9ல் வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இப்போ வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி ஒரு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய 7ஆம் அதிபதியாக இருந்து அது செவ்வாய் 8ஆம் அதிபதி சின்ன சின்ன ஒரு ஊடல் கூடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம், ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து தந்தையுடைய செயல்பாடு, ஏன்னா அது 9ஆம் இடம்ங்கும்போது அந்த தந்தையுடைய செயல்பாடுகளால் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி எல்லாமே நல்லா தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே குரு இருக்கிறது. ஸோ ராசியிலே குரு இருக்கிறதுலாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ ராசியில் குரு இருந்தாலும் அவரும் வந்து இப்போ வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது வேலை சம்மந்தமான விஷயங்களை சில பேருக்கு வந்து மண்டையில் மிக்ஸி ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து யாருக்கு நடக்கணும், மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க வேலை சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல உறவுகள், நல்ல ஒரு பணப்புழக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சச்சரவுகளும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து பர்ஃபெக்டாக நடக்குங்க. ஸோ ஏன்னா இது நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களை மிங்கிள் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ வந்து 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களோட சுக்கிரனுடைய சாரத்தில் தான் போகிறார். ஸோ எல்லாமே நிறைய கிரகங்கள் வந்து தனுசில் தான் இருக்குது. ஸோ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்கிரன் 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ 3, 7 மற்றும் 9 நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சின்ன சின்ன 6ஆம் அதிபதிங்கிற ஒரு லேகில் வந்து சின்ன சின்ன ஒரு உரசல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் வாக்குவாதங்கள் தான் எல்லாமே சிறப்பாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம், சும்மா ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய அலைச்சல்கள் தான் நல்ல லாபங்களை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் சின்னதாக வந்து ஒரு சலசலப்புகள் இருந்துட்டு போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஸோ மிதுனத்துலேருந்து வரும்போது வாரத்தின் ஒரு முற்பகுதி ஒரு 2 நாள் வந்து நிறைய திங்கள் செவ்வாயிலேருந்து நிறைய செலவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் மதியத்தில் வந்து ஒரு புதன் வியாழன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நிறைய ஈடுபாடோடு இருப்பீங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் துறையில் வந்து நிறைய புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் வந்து சில பேருக்கு வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து வார இறுதியில் வந்து குழந்தைகளோட ஒரு உல்லாச பயணங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்களாக இருப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்குது. ஸோ 10ல் வந்து சூரியன் வந்து அது தன்னுடைய சுயசாரத்திலே போகிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள். இதில் வந்து 5, 10, 9 குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அவங்க அடுத்த லெவல் போகிறது, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி நடக்கலாம், ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய யோகங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான புதன். 6ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது, அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலை நிமித்தமாக நிறைய அலைச்சல்கள் இருந்தால் பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதை பாருங்கள் அதை பாருங்கள் சொல்லி நிறைய ஆட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மாற்றங்களோடு நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி மேஷத்துக்கு வந்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது நல்ல லாபங்களை கூட ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அப்பா மகள் சம்மந்தமான விஷயங்கள், மாமனார் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுயசாரத்திலே போகிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ நிறைய லாபங்கள், ஸோ உங்களது மனைவிக்கு வந்து நிறைய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் ஒரு
வாய்ப்பும் சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. அப்பா சம்பந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். இதில் வந்து 9ஆம் அதிபதி வந்து குரு கேதுவாக இருந்து அது உங்களது ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி குரு வந்து ராசியிலே இருக்குது. அது வந்து உங்களுக்கு நீங்கள் மேஷ லக்னமாக வந்து குரு வந்து அங்கேயே இருந்து கேதுவோட போகும்போது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன மனசலப்புகள் யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்? குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 9ல் இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மணி தந்தை சார்ந்த விஷயங்கள் மாமனார் சார்ந்த விஷயங்கள் சின்ன சலசலப்புகள் வந்து போகும். மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் வந்து ஏதாச்சும் பேசிடுவாங்க. ஸோ அப்பாவோ இல்லை மாமனாரோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் போட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இந்த லாபத்துக்காக எவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்குங்கிற ஒரு புலம்பல்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ல் சனி. ஸோ 11ல் சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரில் போகும்போது நிறைய அலைச்சல்கள் தான் பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளிநாடு சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் தொழில் புரியறவங்க வெளி மாநிலங்களில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும். சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை வைங்க. சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து 1 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான கடன் உபாதைகள் சில பேருக்கு வந்து வாட்டுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதனும் 8ல் இருக்குது. ஸோ நிறைய கிரகங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதீதமான பேராசை 8னா ஒன்றும் இல்லைங்க, அதீதமான ஒரு பேராசையை தூண்டி விட்டு நம்மளை வந்து போட்டு பார்த்துரும். ஸோ அதனால் வந்து பேராசை படம் வந்து ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அவன் இது வாங்கிட்டான் அவன் வண்டி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அகலக்காலை வச்சு எதுவும் மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் 8ஆம் இடம் சொல்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ 2ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும். அதில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் ஐயோ என்னடா அது இப்படி நடக்குதுங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி எல்லாமே இருக்கும்போது ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்களே மாட்டிக்கிட்டு அதில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடன் தேவையா இந்த விஷயம் தேவைங்கிறது 1க்கு 10 வாட்டி வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் நிறைய பணம் வசதிகள் நல்ல ஒரு ரொட்டேஷன் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் அம்மாக்குமே வந்து சின்ன ஒரு மனபேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இது புதன் வியாழன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் சில பேர் குழந்தைகளால் வந்து நல்ல சந்தோஷங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே இந்த வாரத்தினுடைய யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அதனால அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 9லிருந்து சூரியன் வந்து சுயசாரத்தில் இருக்கும்போது 4-9ங்கிறது வந்து ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம்ங்கும்போது ஒரு யோகம் தாங்க. ஸோ அது வந்து ஒரு ராஜயோகம் தான். ஸோ அந்த ராஜயோகம் இருக்கிறனால வந்து யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து இது கேந்திராதிபதியும் திரிகோணாதிபதியும் வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய யோகம் தான். அது வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். நமக்கு வேண்டியதை வந்து நிறைய பேர் வந்து நமக்கு வாங்கி கொடுக்குறதோ நம்ம எங்கே போய் கேட்டாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆள் கூட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லெவலில் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் ரிஷப லக்னமாகிறது சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள் வர்றது கொஞ்சம் வந்து குழந்தைகளால் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய சண்டைகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது இது வந்து மேஜராக வந்து நடக்கிறது பார்த்திங்கன்னா
யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான இவ்வளோ வேலை விஷயங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லதே பண்ணணும்னு நினச்சாலும் வந்து எவனாச்சும் வந்து ஏடாவிடமாக நம்மளை வந்து கட்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்க ஏதோ ஒன்று வாயை கிளறுவா நீங்கள் ஏதோ உளறிட்டீங்கன்னா அதை அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவும் கூட யாருக்கு நடக்கும்னா யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் விஷயங்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8லிருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு. யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தாங்க. என்னங்க அது எல்லாமே கேர்ஃபுல்லாக இருந்தால் 8ல் நிறைய கிரகங்கள் ஒரு 3 கிரகம் இருந்ததுன்னா நான் இப்படி தான் பலன் சொல்ல முடியும். ஏன்னா வந்து 8ல் உள்ள கிரகம் நிறைய பேராசை உண்டு பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா கூட நம்மளை வந்து சண்டை போட தோணுங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தோம். 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரங்கள் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன அவமானங்களோ சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். இதெல்லாம் யாருக்குனாலும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு. குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு சில செலவுகளோ வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வந்து 9ஆம் அதிபதி 10ல். ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருந்தாலும் வந்து அவர் வந்து நல்ல லாபத்தில் இருக்கனால நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்தவர்களும் பிரித்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய லாபங்களை எதிர்பார்க்கலாம். தந்தை சார்ந்த சொத்துக்கள் மூலியமாக நல்ல பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி. ஸோ 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து சனி இருக்கிறதும் அதுவும் வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும். பெருத்த லாபங்கள் தொழில் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 11ல் ராகு. ஸோ 11ல் இருக்கிற ராகு வந்து பெருத்த லாபங்களை கொடுக்கும். எந்த மாதிரி விஷயங்கள்னும் போது ஏதாச்சும் பூர்வீக சொத்துக்கள் கேஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு விபரீத ராஜயோகங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து 2, 5, 8, 11 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் லிட்டிகேஷனோ பிரச்சனைகளோ இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்ந்து ஒரு பெரிய ராஜயோகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடக்குங்க. 12ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 12ஆம் அதிபதியோட செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிறது வந்து கொஞ்சம் மறைமுகமாக பேசுகிறது கொஞ்சம் வந்து ஏச்சு பேச்சுக்கள் கணவன் மனைவியினுடைய வந்து சின்ன உட்பூசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமானும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. எது வேணால் என்ன வேணால் நடக்கணும். டெய்லி வந்து நான் இறைவனை வந்து வேண்டுவேன். இறைவனை நான் அர்ப்பணித்து நான் வந்து என்னோடய மனசை செலுத்தி இது பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பிரச்சனைகளையோ ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா அவங்க ஏளனமாக பேசுவாங்க, ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுவே வந்து நீங்கள் வந்து இறைவன்ட்ட வழிபட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இதே வந்து நீங்கள் அவன்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன் அவன் வந்து பின்னாடி கிண்டல் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இறைவனை நம்பி இறைவனோட ஒன்றும் போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி வந்து 7 இருக்குது. ஸோ 7லேருந்து அது ராகுடைய சாரத்தில் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவர்கள் வந்து ஒரு காதலும் கனிரசமும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைஞ்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சுபமான விஷயந்தான். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும் அது மாதிரி மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2க்கு ராசியிலே தான் ஸ்டார்ட் ஆகிறாருங்க. ஸோ ராசியில் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நிறைய குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து யாருக்குன்னா மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னா இது மேஜராக நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய குடும்பத்துக்காக செய்யணுங்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனெல்லாம் வந்து குடும்பத்துக்கு தேவையான நிறைய பண வரவுகளை கண்டிப்பாக எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் சுயசாரத்தில் போகும்போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ஹெவியாக வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கவர்மெண்ட் செக்டர் மற்றபடி பேராசை. ஸோ 3, 8 போது ஏதாச்சும் பேராசையில் வந்து யாராச்சும் வந்து நம்மளை ஆசை காட்டி அதுக்கு நம்ம எதாவது பண்ண போய்ட்டு அதில் போய் மாட்டிப்போம். ஸோ அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் அதிபதியான புதன்.
4ஆம் அதிபர் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே அந்த சுக்கிரன் புதன் இந்த ஒரு காம்பினேஷன் இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாகவும் கலகலப்பாகவும் இருக்கும். ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் புதன் இருந்தாலே ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது காதல் திருமணத்தில் வந்து கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ஒரு கேதுடைய சாரம்னாலும் அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். அதில் ஒன்றும் பெரிய அது வேகமாக ஓடிடும்னு வச்சுப்பேன். ஸோ அது வந்து சிறப்பான விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாயும் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே அலையிறது கொஞ்சம் வந்து என்னடா அது எவ்வளோ தான் அலையிறதுங்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து இப்போ வந்து 11ல் இருக்கிறனால வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சொத்தில் ஒரு லிட்டிகேஷன் இருக்குன்னா அந்த லிட்டிகேஷன் கிளியர் அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து குரு கேதுடைய சார்ந்து அந்த 4-11 இருக்கும்போது கண்டிப்பாக சொத்துக்களை நல்ல லாபங்கள் ஏதாச்சும் வந்து வீடு ஏதாவது லோனில் வாங்கணும்னா கண்டிப்பாக லோன் ஓகே ஆகி லோன் கிடச்சி அதனால் ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ லோனுங்கிற விஷயத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின் போது மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏன்னா குரு வந்து இது கேதுடைய சாரத்தில் போகும்போது தான் அந்த மாதிரி விஷயங்கள் மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. பட் அப்படி கணவன் மனைவி உறவு ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும் போது 7ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சனி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து கருத்து பேதங்கள் அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்த நகரும் அவங்களுக்கு வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுடைய சாரத்தில் போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சண்டை போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துட்டு போகிறதுலையும் எந்தவித மாற்றமும் இல்லை. இது யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள ராகு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படின்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு 4 பக்கமும் கவரேஜ் போது நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு பெரிய லெவலில் வந்து அவங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒருத்தர் கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு லெவலில் வந்து நம்ம முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி 11ல். ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போதே நல்ல ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இப்போ இந்த டைமில் வந்து யாரெல்லாம் மிதுன லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்த உணவு கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஸோ அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது மறைமுகமான ஒரு ஏற்றங்கள். ஸோ மறைமுகமாகவும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வியாபார விஸ்தரிப்புக்காக ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குது. அதை தவிர்க்கவே முடியாது. இது வந்து மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அதெல்லாம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பிரார்த்தனை பண்ணுங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்? ஸோ உங்களது ராசியாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து 12 நிறைய விரயங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ராசியில் வந்து திங்கள்
செவ்வாயில் வந்து நிறைய விரயங்கள் இருந்தாலும் புதன் வியாழன்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வெள்ளி சனியும் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருந்து நிறைய ஒரு சொத்துக்கள் விற்று ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ இல்லை தாயாருக்கு முழு சின்ன சின்ன சலசலப்புகள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ கடக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்குது. ஸோ 7ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்றைக்குமே 2-7 திருமணம் சார்ந்த விஷயங்கள், புதிய உறவு சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஏதாவது பொண்ணு பார்த்தீங்கன்னா கூட அது ஓகே ஆகி வந்து திருமணத்தை கைவிடுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது. ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய அங்கங்கே அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் இருந்தாலும் அதனால் லாபங்கள் இருக்கும், கண்டிப்பாக நல்ல பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும். ஸோ அது வந்து தொழிலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கேட்டகரியை நல்ல முன்னேறி அதனால் நல்ல லாபங்கள் வருது, உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 3ல் உள்ள கேது. ஸோ 3ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய 3 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தம்பிகள் வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இளைய சோறு சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு சின்ன சின்ன சிக்கல்கள், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து வேலையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகலாம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது நிறைய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ புதிய சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா கடக லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து வண்டி வாகன யோகங்கள், வீடு வாங்குறதுக்கான யோகங்கள், அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. இது வந்து வேலையில் நிறைய பலுக்கள் இருந்தாலும் வேலையில் அடுத்த ஸ்ட்ரக்சர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் கேட்டது, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து, ஸோ ஏன்னா இந்த கடன்னாலே வந்து குரு வந்துடுறாரு. ஏன்னா கடன் வந்து 10ஆம் இடத்துலேருந்து குரு இருந்து அது வந்து கேதுடைய சார்ந்தம் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு கடன் கிடைக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு லோன்ஸ் போனீங்கன்னா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கும். சில இடங்களில் வந்து இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் பண்ணுவீங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா வந்து கடன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயங்க. ஸோ அதில் வந்து மாட்டிக்காதீங்க, அதுதான் உண்மையாக சொல்லுவேன். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சனி வந்து 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு கருத்து பேதங்கள், பார்ட்னர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், சின்னதாக வந்து ஒரு கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது வந்து எதை சார்ந்து இருக்குன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பெரிய லாபங்கள், ஏதாவது பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சின்ன சின்ன ஒரு தர்க்கங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை இவங்க குடும்பத்தில் திட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் 2 பேர் சண்டை போட்டிங்கன்னா எதுக்கு அவங்க அப்பா அம்மாவெலாம் எடுத்து பேசணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும், மேஜராக நடக்கும், மற்றவங்க இதை பற்றி கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் 8ல் சனி. ஸோ 8ல் சனி வந்து பார்த்திங்கன்னா 9 ராகுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாட்டில் இருக்கிற தேவையில்லாத சலசலப்புகள், சலனங்கள், கொஞ்சம் நிம்மதியற்ற தன்மை இருக்கும். அப்பாவுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அப்பாட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்துவிட்டோம், எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் தான் போகணும், நம்ம முன்னேறியே ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருந்து கண்டிப்பாக செயல்படுங்க. கண்டிப்பாக வந்து அங்கேயும் பெயின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் அனுபவிக்கிற உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் கண்டிப்பாக முன்னேறி வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கடன்களுக்கு எடுத்து கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு தொழிலாளராக நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. தொழிலாளர்லேயே வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி புதிய ஆட்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீனம்.
ஸோ மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது புதனுடைய சாரத்தில் இருக்குங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது அது வந்து 9ஆம் இடம். ஸோ 9ஆம் இடத்துல வந்து ராகு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாராவது வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, யாரெல்லாம் கடகலக்கணமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும், கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயாக இருந்து அவர் வந்து 6ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கடன்கள் கிடைக்கிறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து 10ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய, அதாவது என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானத்தை வந்து வேறு வேறு விதமாக பிரிக்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் வந்து வேலையிலையும் வந்து நிறைய சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதி புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்கும், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது உங்களது ராசி அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்குது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. பட் இருந்தாலும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் வந்து கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து இந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து விரோதங்களையும் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. மற்றபடி இந்த வேலை விஷயங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன். ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 2, 5 மற்றும் 11 போது 2, 11, 5 நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறது, குழந்தைகளோட சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறது, காதல் கைகூடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருந்து அதுவும் வந்து சுக்கிரன் சுயசாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து 10க்கு 8ஆக வரும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அது வந்து பார்த்துருந்துக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 8ஆம் அதிபதியாகவும் இருக்கும்போது ஏதாவது வீடு வாங்குகிறேன் சொத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபட்டு அதனால் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றது, சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் வந்து நான் சொத்தை வந்து நான் கொடுக்க போகிறேன், ஒரு வட்டி விற்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாராச்சும் அக்ரிமெண்ட் போடுவோம், அதுக்கப்புறம் ரப்பில் இழுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து அந்த ஒரு காலகட்டத்திலும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து சொத்துக்கள் 4ஆம் இடம் வந்து சொத்துன்னும் போது அது வந்து 2 இருக்கும்போது சொத்துடைய வரவு சார்ந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து பசங்க ஏதாச்சும் கேட்குறாங்க, நமக்கு தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுக்குறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் வரும், தாயார் சொந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது யாருக்குனாலும் சிம்ம லக்னமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன்னா வந்து அது 4 மற்றும் 8ஆம் அதிபதியாக வரும்போது சொத்துக்கள் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் கவனமும் யாருக்குன்னா சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இது 2 பேருக்குமே வந்து மிங்கிலாகி தான் வரும்.
ஏன்னா அது தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கும். ஸோ அதே மாதிரி செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள்லாம் வண்டி வாகனங்களாலேயோ ஒரு தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இல்லை ஏதாவது ஒரு ஒன்றுத்தில் வந்து நம்ம ஒரு தலைவலி வருங்கிறத வந்து மறுக்கவே முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ ஒரு பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு, புதிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரெனியூவல் சொல்லுவோம். ஸோ ஏதாச்சும் விசா ரெனியூவல், புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடுவோம் அவங்களாம் நடப்பதற்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கும்போது அது வந்து தொழிலில் நீங்கள் வேலை செய்கிறவராக இருந்தால் அந்த வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்குது, நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் 7ல். ஸோ 6ஆம் அதிபதி 7னும் போதே கொஞ்சம் வந்து கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன ஒரு கருத்து மோதல்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது சின்னதாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்காது. பட் ஆனால் பொருளாதாரத்திற்கு நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ ஏதாவது புதிய பார்ட்னர்ஷிப்னால புதிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா. ஏன்னா சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாகிரதை. ஏன்னா 8ங்கும்போது அது அதீதமான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி அது கொஞ்சம் கம்மியாகும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி இது யாருக்கு நடக்கணும், சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அந்த 8ஆம் அதிபதி சாரும்போது இந்த மாதிரி அதீத எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ல் ராகு. ஸோ இதில் 8ல் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது புதனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது 8ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அதிபதியாக இருந்தாலும் அது 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் உள்ள ராகு வந்து இதே புதன் வந்து உங்களுக்கு 11ல் மிதுனத்திலிருந்து தான் பெரிய ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. பட் இதில் வந்து ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5. ஸோ ஏன்னா ராகுங்கிறது வந்து இது யாருக்கும் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்களுக்கு தான் இது நடக்கும். மற்றவங்களாம் வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 8. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குடும்பத்தில் வந்து அப்பா பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிக்காமல் எதிர்த்து பேசுகிறது ஒரு சலசலப்புகள்லாம் ஏற்படுத்துகிறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டங்களில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயம் யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து அது போகிறது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு சலசலப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுயசாரத்தில் போகும். ஏன்னா 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து தொழிலில் வந்து அதீதமான ஒரு ஆசையை ஏற்படுத்தி நம்மளை வந்து அதிக ரிஸ்க் எடுக்க வைக்கும். ஏன்னா தொழிலில் வந்து நிறைய லாபங்களை நோக்கி தான் நம்ம போவோம். ஸோ ஏதாச்சும் போட்டால் அதிகமாக கிடைக்குமாங்கிற எண்ணங்கள் எல்லோருக்குமே இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ரிஸ்க் ஃபேக்ட் எடுத்து நம்ம எல்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடன் வாங்கி மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஸோ அதனால் அந்த லாக்லேருந்து அது ஒரு வெளில வரதே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து ஒரு 15-20 நாள் தான், அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ சுக்கிர தசா புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 2, 5 மற்றும் 11 நல்ல ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிறது, காதல் கை கொடுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 12ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிறைய ஒரு சின்ன சின்ன செலவுகள் திங்கள் செவ்வாயில் ஏற்படணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல லாபங்களை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சனியில் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஒரு உபரி செலவுகளை கொஞ்சம் பண்ணி ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்துருங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இது வந்து பெரிய சந்திரனுங்கிறது வேகமாக போகிற பிளானட்னால அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கலாம், மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் கவலையப்பட வேண்டாம். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4ல், அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது
அது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும், தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் பட் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கன்னியில் கேது, யாரெல்லாம் கன்னி லக்னம் கேது தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா சொத்துக்களில் ஏன்னா வந்து அது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 4 இருக்கும்போது 3 8ஆம் அதிபதி சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னா அது வந்து 3 8ஆம் அதிபதினா அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப 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 பார்த்துருக்கணுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கும்னா இது மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கேரே பண்ண வேணாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 2ஆம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருந்து அது வந்து 4 இருக்கிறது. ஸோ 2 4 மற்றும் 9 9 யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஏன்னா 2க்கு 2ன்னு சொல்லுவோம். ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய, நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய இன்கம் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சார்ந்தவர்களும் வந்து பெரிய இன்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது நல்ல விஷயம் தாங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் பணம் வருமானம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது யாரெல்லாம் வந்து, ஏன்னா கன்னி லக்னத்துக்கு 3 8ஆம் அதிபதியாகவே செவ்வாய் வர்றது வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான விஷயம். யாரெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்குதோ தாயார் சார்ந்த உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் வரும். சொத்துக்கு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவில் வந்து பொருளாதார ரீதியில் விஷயங்களெல்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ல் உள்ள குரு வந்து கேதுடைய சாரத்தில் வந்து கேது வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய மன உளைச்சலை தரும். ஸோ கணவன் மனைவிக்கு நடுவிலே கூட பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியில் வந்து நீங்கள் சரியாக சம்பாதிக்கலாம், நிறைய கடன் வாங்கிட்டீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இல்லைனா வந்து மனைவியோட குடும்பம் சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள், தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. ஏன்னா கொஞ்சம் வெடுக்குன்னு விழுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப பயமுறுத்துறீங்களா, இருக்கிறத சொல்கிறோம், அவ்வளோதான். யாரெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சனி, ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வருமானங்கள் ஏறுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு, ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கன்னி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் வருமானம் இருக்கணும், நல்ல வருமானங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்லா அலைஞ்சி தெரிஞ்சாலும் வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல வருமானங்கள், அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகுதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுள்ள பொருளாதார ரீதியான விஷயங்கள், மனைவியோட குடும்பத்திலேயோ கணவனோட குடும்பத்தையோ ஒருத்தர் திட்டிக்கிறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும். ஸோ அதை வந்து நிப்பாட்டினாலே வந்து நிறைய பிரச்சனைகள் போகும். ஸோ அதனால் பொருளாதார ரீதியில் வந்து என்ன கடன் ஆச்சுன்னா நம்ம உட்காந்து பேசி தீர்வு கொண்டு சும்மா கண்ணாமன்னு பேசி கத்தி ஒன்றும் ஆக போதில்லை. கன்னி லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னம் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து 1 4 7 10ங்கிற ஒரு 4 கட்டங்களையும் வந்து மையப்படுத்தி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெருத்த பண வரவுகள், நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற நினைக்கணும், நிறைய சொந்த பந்தங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வெளிநாடு ஒப்பந்தங்கள் கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதி இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகளில் நிறைய பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்களோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களோ நிறைய ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க.
அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ 2 9 4 சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்களுக்கும், அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. இது வந்து 1 4 10 9 உங்களுக்கு வந்து சொத்துக்கள், யாரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா பெருத்த லாபங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி கன்சல்டன்சி பண்ணவங்க நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ இது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் நல்ல லாபங்கள் இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்கள் புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 3ல் இருக்கின்ற ஒரு சுயசாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கன்னா வார்த்தை கொடுக்கணுன்னா கூட கொஞ்சம் பார்த்து, யாராவது துலா லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் யாருக்காச்சும் வந்து வாக்குறுதி கொடுத்து அது வந்து செயல்படுத்த முடியாமல் கொஞ்சம் தடுமாறிடுவோம். அதே மாதிரி இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலாம் லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியோட செவ்வாய். ஸோ 2 7 மற்றும் உங்களுக்கு வந்து 3ல் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 3ல் போனாலே கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது போட்டு பார்த்துருவாங்க, ரொம்ப டென்ஷன் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம வந்து மொபைலை வந்து ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது, துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து மனைவியோட ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்கிற போது, துலா லக்னமாகிறது செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு டூர் போகிறது, சின்னதாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது அது 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் வேலை விஷயங்களில் நிறைய மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு செஷன்லேருந்து இன்னொரு செஷன் மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க நல்ல லாபங்கள், இரட்டிப்பு லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள் வருது, வண்டி வீடு சுவாசல்னால நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 5ல் சனி. ஸோ 5ல் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவர் 4ஆம் அதிபதியாக இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். சில நேரம் வந்து குழந்தைகள் வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான யோகங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ பெரிய அளவில் வந்து முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் லாபங்கள் வந்து பின்னாளில் வந்து நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு முதிர்ச்சியை கிடச்சி அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது, இது வந்து துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உத்தியோகத்திலும் சரி மற்ற விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 6ல் ராகு. ஸோ 6ல் ராகு வந்து புதனுடைய சாரம். ஸோ 9 12 மற்றும் 3ல் உள்ளதுனால புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக யாராச்சும் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளி மாநிலங்களுக்கு வந்து வேலை விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அடுத்தடுத்த மாநிலங்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதனால் நல்ல வருமானம் உயரும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய்
ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம், சிறு தூர பிரயாணங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள், வேலை விஷயமாக ஒரு பாப்புலாரிட்டியாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி அலைஞ்சாலும் அதுக்கான முயற்சிகளுக்கு வந்து வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து என்னென்னா இது 7ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்க வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து அந்த பிரயாணங்களோட சின்ன சின்ன சந்தேகங்கள், அதாவது கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து துலா லக்னமாக இருந்து யாரெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தனோ அவங்க தான் நடக்கும். ஸோ மற்றவங்களாம் வந்து ஒடுது படிக்க வேண்டாம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் சுக்கிரன் வந்து சுயசாரத்திலே போகும்போது கணவன் மனைவியினுடைய தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத விஷயத்தை போய் மண்டையை போட்டு குழப்புறது, முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது, ஃபோனை ட்ராக் பண்ணுறது, யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிஐடி வேலைகள்லாம் நிறைய பார்ப்பாங்க கணவன் மனைவியினோட. ஸோ கொஞ்சம் வந்து அந்த மாதிரி போயிட்டிங்கனாலே உங்களுக்கு நிம்மதி போயிடும். ஸோ அதனால் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி சந்தேகம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்னால் யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்காக நடப்பதற்கான மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி என புதன் 3ல் இருக்கும்போது வெளிநாடு தொடர்பு மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து புதன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா கிட்ட ஒரு கெட்ட பேர், அலைச்சல்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கணும். கண்டிப்பாக ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மன குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கலாம் மேஜராக பாதிக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்பட வேணாம். 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் இருந்தாலும் அதுக்கப்புறம் தொழில் நல்ல வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் அடுத்தடுத்த நாட்களில் சூப்பராகவே இருக்கும் இந்த வாரம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், துலா லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 6ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு வேலை அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்த மனது அவங்களாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வாய் கொழுப்பினால் நிறைய சண்டை போகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு பகைமை உருவாகும். ஸோ அதனால் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன ஆப்பு இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கும், விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துடணும். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வேலை விஷயங்கள், வருமானங்கள் இதெல்லாம் ரொட்டேஷனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரும். ஸோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான, வேலை செஞ்ச இடத்துக்கு நல்ல ஒரு கூலி கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு சேலரி ஹைக், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்தனாலும் அவங்களுக்கு பெரிய லாபங்கள் காத்திருக்காங்க. ஏன்னா வந்து குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரில் கேது 11 நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி 4ல். ஸோ 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு சொத்துக்கள் விற்பனையாக இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு வண்டி விற்று இன்னொரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்களாம் சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் சனி தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ இது வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்து சனி 3ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து விற்பனையான நல்லா, அதுவும் சனியுடைய ராகுடைய சாரத்துக்கும் நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்துருங்க. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் 4ல் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், ராகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் வந்து இருந்து ஒரு பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ல்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து ராகு இருக்குது. ஸோ 5ல் ராகு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ இங்கே அங்கே அலையிறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ராகு 5ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்னா 8 மற்றும் 5 மற்றும் 11 போதே குழந்தைகளால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஏன்னா வந்து குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைங்க சின்னதாக ஒரு தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி வந்து செயற்கை முறையில் வந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 5ஆம் அதிபதி 6ல் அதுவும் குரு கேதுவுடைய சாரத்தில் போகும்போது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை தங்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போங்க, உடனே கிடைச்சிரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அளித்ததும் செவ்வாய் வந்து நல்ல ஒரு ரீதியில் போகிறதும் அது வந்து 7ஆம் அதிபதியும் கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல உறவுகள் நல்ல அலைச்சல்கள் இருந்தாலும் நல்லா சுற்றி பார்ப்பீங்க. ஜாலியாக வந்து ரவுண்ட் அடிக்கிறது டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு அமையும். ஸோ இதெல்லாம் யாருக்குன்னா விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வேலை விஷயங்கள்லையும் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பண வரவுகள்லாம் அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான செலவுகள், ஸோ மனைவிக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் வெளியூரில் சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடங்க. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதியான புதன் 2ல் இருந்து அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. என்னாச்சும் வந்து வெளியில் பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம ஏதாவது விளையாட்டாக பேச போய் அதுவும் வந்து கொஞ்சம் விபரீதமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் தேதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டமங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து திங்கள் செவ்வாயில் சந்திராஷ்டமம் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை தண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. ஸோ அது வந்து ஒன்று, அது முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்போது தான். இல்லைன்னா உங்கள் நார்மல் வேலையெல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம், அதில் ப்ராப்ளம் வராது. ஒரு முக்கியமான மீட்டிங்கு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், வாயை கிளறுவாங்கன்னா அப்போ மட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து கொஞ்சம் சக்கரை உப்பு போட்டு குடிக்க வச்சுக்கோங்க. அது வந்து அந்த மீட்டிங் போகும்போது கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அந்த வயிற்றில் அந்த தண்ணி இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. இதுதான் இதுக்கான பரிகாரம். ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கணும். மற்றபடி வந்து அதுக்கப்புறம்லாம் நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்குது. தொழிலிலே நிறைய மாற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சு அதில் ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது சம்மந்தமாக சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே அப்டேஷன்ஸ்க்காக போவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். 11ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பேச்சுக்குள்ளே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட பேசும்போது ஏதாவது ஏடோடமாக பேசி அதனால் ஒரு சின்ன விபரீதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கும். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு 5ல் இருக்கார். அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வந்து ஏதாவது இல்லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எதாவது பண்ணிங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் வந்து புதுசாக எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இது வந்து யாருக்குன்னா தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக தொழிலில் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்ங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு. அதனால் கொஞ்சம் இந்த மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபாடோடு இருங்க. ஸோ அது கட்டுறது அதில் வந்து நமக்கு ஒரு நல்ல மன நிறைவு, நல்ல ஒரு அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. 2ஆம் அதிபதி 3ல். ஸோ 2ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம மொபைலை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். மற்றபடி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போதே கொஞ்சம்
இந்த மாதிரினா அது வந்து 3ல் இருந்தாலும் அது 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் அக்ரிமெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது, யாருக்கெல்லாம் வந்து தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த அவங்களாம் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் தாயார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், தாயார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து அதில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் 4ல் உள்ள ராகு. ஸோ 4ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுத்துரும். ஏன்னா வந்து 4, 7, 10 4 பில்லர் மாதிரி. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாராச்சும் உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஆசாமிங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது மேஜராக வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அது பண்ணிடணும். கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க. ஏன்னா வந்து பசங்க வந்து வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து அழகாக நடக்குங்க. ஸோ இது வந்து தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ல் குரு. ஸோ 5ல் குரு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதில் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், நல்ல சொத்துக்களாக நல்ல லாபம், நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கனாலே வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல சேலரி பேக்கேஜ்லேயே வந்து கிடைக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பெண் வீட்டார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தனுசு லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்த நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப், புதிய ஒரு திருமண ஒப்பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். அது மட்டும் இல்லை பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சந்திரன். ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதலில் வந்து கணவன் மனைவிக்கு யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ முதல் திங்கள் செவ்வாயில் வந்து கணவன் மனைவிக்கு சின்ன ஒரு கருத்து பேதங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே தீர்ந்து ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் வந்து அந்த திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பார்த்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வாய் வார்த்தைகளால் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் வந்து ஒரு முற்பகுதி, அதாவது ஒரு வியாழக்கிழமை வரை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து அவர் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா அது சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். இது என்னென்னா மனசை வந்து காயப்படுத்தும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்ற இறக்கங்களோ ஒன்றும் பண்ணாது. மனசால் ஒரு சின்ன காயங்களை ஏற்படுத்தும். மனசு வந்து அடிக்கடி வந்து சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் கொஞ்சம் மெடிடேஷன், இறை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். 9ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானம், தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கணும்னா நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதில் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏதாவது லோன்ஸ் கேட்டிங்கனாலும் உடனே கிடைக்கிறதுக்கான தொழில் ரீதியான விஷயம், லோன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் யாருக்கு தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ல் கேது. ஸோ யாரெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய விரயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து யாருக்கு தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், மற்றவங்களாம் கிடையாது. ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது நண்பர்களோட உல்லாச பயணங்கள், சந்தோஷமாக போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. இதெல்லாம் யாருன்னா தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம்
கவனமாக இருக்கணும். அது வந்து 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது பின்னாடி யாராச்சும் கலகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனம். ஏன்னா 2, 3 தொடர்பு இருந்தாலே நம்மளை பற்றி ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை போட்டு கொடுக்குறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்றதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது யாருக்கு நடக்கும் அப்படின்றது மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது மேஜரானும், மற்றவங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. ஸோ 2இல் சனி வந்து ஆட்சி படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ குடும்பத்திற்கு வந்து நான் தேவையான பணம் வரவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறைவும் இருக்காதுங்க. 3ஆம் அதிபதி, ஸோ 3ஆம் அதிபதி குரு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஸோ சொத்துக்கள் விற்பனையாமல் இருக்குன்னா இப்போ விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சம்மந்தமான லீகல் இஷ்யூஸ்லாம் ஏதாச்சும் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் பேசும்போது ஓரளவுக்கு பேசி தீர்வு காணுவதற்கான வாய்ப்புகள், அதனால் வந்து அந்த லீகல் இஷ்யூலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3இல் உள்ள ராகு, ஸோ யார் மகர லக்னத்தில் ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ வேலை சம்பந்தமான விஷயங்களில் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா வந்து ராகு புதனுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 3, 6, 9 மற்றும் அந்த தொடர்பு இருந்தாலே அதீதமான ஒரு அலைச்சல்கள் கொடுக்கும். பட் என்னாலும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் அற்புதமாக கொடுத்துருங்க. ஸோ வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் அது வந்து 12இல் இருக்கும்போது சொத்துக்கள் பராமரிப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குறது, கொஞ்சம் சர்வீஸ் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அது வந்து சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் வந்து மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு இது மேலே நடப்பதற்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5, ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு செலவு இழுத்து விட்ருவாங்க. ஸோ அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்குறத கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அது ஒரு சுப நிகழ்ச்சியாக நம்ம மாற்றிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. 10ஆம் அதிபதி, ஸோ அது வந்து 10ஆம் அதிபதியாகவும் வந்து அதே சுக்கிரன் வரும்போது 12 வரும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து மகர லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு யோகாதிபதி தசைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரன் சப்போஸ் 5இல் இருந்துச்சுன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். ஸோ அது எங்கே இருக்குதுங்கிற ஜனநாள ஜாதகத்தில் இருக்குதோ அதை பற்றி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கெல்லாம் மகர லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. 6ஆம் அதிபதி புதன் 12இல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து 3, 6, 12 அந்த மாதிரி ஒரு தொடர்புகளோ 6, 9, 12 நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வெளியூர் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கும்போது மகர லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நிறைய அலைச்சல்கள், நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது, அதுதான் ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி, ஸோ 7ஆம் அதிபதி வந்து முதல் ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய முனைப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் இருக்குங்க. ஸோ வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த ஒரு காலகட்டம் தாங்க. இது யாருக்கு நடக்கும்? மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும், இது நடக்கும். மற்றவங்களுக்குலாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சூரியன், ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்? மகர லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஒரு மேனேஜர்ஸ்கிட்டயோ மேல் அதிகாரிகிட்டயோ வந்து பேசும்போதோ பழகும்போதோ கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு போலீஸ்காரர் மடக்கினார்னா கூட அவர்கிட்ட கூட கொஞ்சம் மரியாதையாக பேசணும். ஸோ அதில் வந்து இட மாட்டிங்கன்னா அதில் வந்து சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்குன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும், இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதியான புதன், ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து 12இல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வெளிநாடு போகணுன்னு இருக்கணும், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது, வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது வந்து மகர லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய் 12இல் இருக்கும்போது அது 4, 11, 12 என்பது கொஞ்சம் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரருக்கு வந்து நல்ல லாபங்கள், உங்களுக்கு மூத்த சகோதரர் சின்ன ஒரு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? மகர லக்னமாகிறது செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும்.
பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்கிறதுங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும்னா அது ராகு சாரத்தில் நல்ல லாபங்களை கொடுத்துரும். நீங்கள் நினைச்ச காரியம் நடக்குது, குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருங்க. இது வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும், கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் நல்ல வருமானங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி வருமானம் வரும் அப்படின்போது அது சனி வந்து ராகுடைய சாரத்தில் 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது அது 5, 8ஆம் அதிபதி இருந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ராஜயோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, திடீர் விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை யாருக்கு கிடைக்கும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ஒரு விபரீத ராஜயோகங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 3ல், ஸோ 2ஆம் அதிபதி 3ல் போது யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு ரொம்பல மாட்ட விடுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா குரு இருக்கிறது கேதுடைய சாரத்தில், அதுவும் 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் வந்து நான் ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும். ஸோ கும்ப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. 3ஆம் அதிபதி 11ல், ஸோ 3ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஒரு வண்டி வாகனங்களை விட்டு இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல வளர்ச்சி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ஒரு நல்ல விஷயந்தான். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது அப்பானாலையும் அம்மானாலையும் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு, வெளிநாடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கும்ப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த லாபங்களையும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்கள் வருது, சொத்துக்களால் நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்கள் வருவதுலாம் நல்லாவே இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன், ஸோ 5ஆம் அதிபதி 11ல் இருந்தாலே நல்ல லாபங்கள் இருக்கணும். அதுவும் 8ஆம் அதிபதியாக வரும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி என்பது வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், அதுக்கப்புறம் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பது, நல்ல ஒரு புகழ்ச்சி, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு உயர்வு கொடுக்கணும், நீங்கள் ஒரு பெரிய ஆளுங்க அப்படின்னு உங்களை பாராட்டத்தக்க வேலையில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே நடக்கும், எப்போ நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து மனைவியை விட்டு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க. ஸோ அது வந்து சின்னதாக ஒரு பிரிவு தான். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கும், கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும், மற்றவங்களுக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் பெரிய ஒரு ராஜயோகங்களும் விபரீத ராஜயோகங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் பெரிய ஒரு சந்தோஷங்களையும் குதூகலையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கும், இப்போ இருக்க கோச்சார பிரகாரம் பெரிய ஒரு யோகங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பெருத்த லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு பெரிய ஒரு படிப்பு படிக்கணும் அப்ளை பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் பிரார்த்தனை பண்ணும். மீனராசி, ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபர் 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு பார்ட்னர்ஷிப், நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியிலே வந்து ராகு இருக்கிறது. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் இப்போ 10ல் இருக்காருங்க. ஸோ 4, 7, 10 9 யாருக்கெல்லாம் மீன லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு நமக்கு சப்போர்ட் கிடைச்சி அதனால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பெரிய முயற்சியில் ஏற்படுத்துகிறவங்க ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் வந்து மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு பெரிய லாபங்கள், அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருங்க.
ஆனால் என்ன ஒன்று இதில் வந்து 3 8ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சாரத்தில் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருது, ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வரதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போய் சாப்பிட போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருக்குங்க. இதெல்லாம் யார் நடக்கும்? மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா அது 3 8ஆம் அதிபதி நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ மீன லக்னம் சுக்கிர தசாபுத்தி அந்தரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா யாருக்கெல்லாம் மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி நடக்குதோ அவங்களாம் பேராசையை தவிர்ப்பது ரொம்ப அதிகங்க. ஸோ நமக்கு தகுதிக்கு மீறி கடன் வாங்குறது, ஒரு மற்றவன் வந்து இதை வச்சுருக்கான் அதனால நான் வாங்குவேன், நான் ஒரு வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்குவேன், அவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டான் நானும் அந்த ட்ரெஸ்ஸை போடுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டி போடுறதை விட்டுட்டு நமக்கு என்ன இருக்குதோ அந்த லைஃப்பை லீட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை வந்து ரொம்ப சிம்பிளான லைஃப் தாங்க. ஒரு 3 வேளை சோறு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு துணிமணி கிடைச்சாலே சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினைக்கிற ஆள், அவ்வளோதாங்க லைஃபு. அதுக்கு விட்டு வேறு என்ன இருக்குது? அது எங்கே சாப்பிட்றோங்கிறது வந்து அவங்களோட தகுதியை தகுந்த ஒரு விஷயம் தான். இப்போ வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. சாதாரண ஆள் வந்து ஒரு 3 ஸ்டாரில் சொல்லுவாங்க. அதுவும் கம்மியான ஒரு உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறோம். அப்படி அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய சாப்பாடெலாம் ஒன்று தாங்க. அதனால் வந்து நம்ம மனசை வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும். எல்லாமே வந்து லைஃப் இஸ் த ப்ராக்டிஸுங்கிறது உணரணும். ஸோ மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தசையில் வந்து ரொம்ப சிக்கல்களும் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் கிடைச்சாலும் அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற காலகட்டம் இந்த ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம ஏதாவது தாயார்கிட்ட ஏதோ சொல்ல போக அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துகிட்டு நம்ம வந்து சண்டை போடுறது, இல்லை மனைவிக்கிட்ட போய் ஏதோ பேச போய் அவங்களும் வந்து ஏதாச்சும் ஏடா உடமாக பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த புதன் போகிறது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சின்னதாக ஒரு திங்கள் செவ்வாயில் குழந்தைங்க வந்து கொஞ்சம் படுத்தும், ஏடாவிடமாக பேசுகிறது ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாகி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வேலை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் இதெல்லாம் யாருக்கு மீன லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும். மற்றவங்களுக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். அந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 11 இருக்குது. யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பது, வேலையில் வெற்றி, வேலையில் ப்ரொமோஷன்ஸு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல அங்கீகாரம் வேலையில் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் 7ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சிறப்பாக, யாரெல்லாம் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இருந்தாலும் அந்த புதன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தை போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து முதல்கள் நடைமுறை டே டு டே லைஃப்பில் இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது யாரெல்லாம் சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்குதோ தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுறது நல்லது. மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. பட் அதெல்லாமே நல்லா இருந்தாலும் அது வந்து கேதுடைய செலவு சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் அப்பப்போ வந்து போகும். மற்றபடி வந்து எல்லாமே சேஃப் தாங்க. 11ஆம் அதிபதி 12 இருக்கும்போது மறைமுகமான லாபங்கள், நண்பர்களோட ஒரு உல்லாச பயணங்கள், சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஸோ இது மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அது வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி ஒரு உல்லாசம், சந்தோஷம், குதூகலம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக நண்பர்களோட ஒரு ரவுண்ட் அடிப்பீங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணணும், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகலாம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியறதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை.
இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறதா சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ இது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை, தீய ஆட்களோடு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க. அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை. அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இறைபக்தி, பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா? ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க. போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன், நல்லவன், கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்திருங்க. எல்லாருமே நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும், ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, ஆனந்தம் தான் கிடைக்கும், என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கிட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க. நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் உங்களுக்கு காத்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.